மதுரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? மதுரையில் இன்று காலை முதலே கடுமையான வெயில் சுட்டெரித்த போதிலும் இன்று பிற்பகலுக்கு பிறகாக திடீரென்று சூழ்ந்த கரு மேகங்கள் உடனடியாக மழை பெய்ய துவங்கியது. மதுரை நகர் மட்டுமல்ல, மதுரை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மேலூர், வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு கனமழை தொடர்ந்து பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக மதுரையினுடைய பிரதான சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கல்லூரிகள், அதே நேரத்தில் விடுகின்ற அந்த சூழல், பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த சூழலால் மாணவர்களும் அதே போன்று திடீரென்று பெய்த மழையினால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 1 மணி நேரத்திற்கு பெய்த மழை தற்போது ஓய்ந்திருக்கிறது. இதனால் ஆங்காங்கே அதிக அளவில் தேங்கியிருந்த தண்ணீர் தற்போது முழுவதுமாக வடிய தொடங்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் மேகங்கள் தொடர்ந்து இருப்பதால் தொடர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு இருப்பதால் பெய்த அந்த மழை கனமழை பெய்திருந்தாலும் கூட சாலைகளில் பெரிய அளவு தண்ணீர் தேங்கி உடனடியாக அந்த தண்ணீர் வழியக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர் மழை இங்க இருக்கக்கூடிய மக்களும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. செல்வகுமார், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.